முதலாளி, அந்த வேணு உங்க பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுறான். அமலா, 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 அமலா.
ஹலோ, பல்லவ நர்சிங் உள்ள பேசுறோம். உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏம்மா என்ன காரியம் பண்ணிட்ட? நீ சந்தோஷமா வாழணும்னுதாம்மா வசதி இல்லாதவனை கட்டிக்க வேணான்னு சொன்னேன். அந்த வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை கெடுக்கிறதுக்கு நான் என்ன பாவியா? சத்தியமா சொல்றேம்மா, உன் மனசுக்கு பிடிச்சவனையே நீ கட்டிக்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா. ஆமா, இந்த ஆளையே இந்த ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. நல்லா கேட்டீங்க போங்க. இவராலதான் உங்க பொண்ணே பழிச்சிருக்கு. ஆமாப்பா, நான் தற்கொலை பண்ணிக்க கார்ல போகும்போது இவர் மட்டும் குறுக்க வந்து விழலைன்னா இந்நேரம் நீங்க என்ன பாத்துருக்கவே முடியாது. ஆமாங்க, இவரோட கெட்ட நேரம் உங்க பொண்ணுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிடுச்சு. என் பொண்ணு உயிரையே காப்பாத்திருக்கே நீ. இனிமேதான் உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நன்றி தம்பி. ஏங்க சும்மா ஓடி வந்தோன்னா காரை கொண்டாந்து இடிச்சு கட்டில் மேல படுக்க வச்சதும் இல்லாம நன்றியா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு நியாயங்க இது? ஏண்டா அவன் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டுருந்தா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துக்குமேடா. நீ ஒண்ணு கம்னு கட, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடறான் பாரு எந்த தேசியில இருக்கிறான்னு. அம்மாடிய 8 நாள் ஊது வச்சா 4 நாள் கற்பூரமும் கூடு. ஏமா பேர மேல உனக்கு பாசம் இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிறேன். பெரிய மீசா, என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான். எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி, முதல்ல தச்சனை வைங்க. ஈசேஸ்வரா, இவங்க புள்ள வேணு காணாம போயிட்டானா? எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா, வேணு பையனை வீட்டுல எடுத்தான்னு சேர்த்துரு. ஏய் வா. இனி அந்த பையன் இந்த ஊர் பக்கம் திரும்பி வரப்போறதே கிடையாது. அப்படியே திரும்பி வந்தாலும் கை கால் இல்லாத ஊனமா தான் வரப்போறான். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். கை கால் இல்லாதவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேனே தவிர காசு இல்லாதவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். புரியுதா? அதையும் மீறி உன் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு மக்கர் பண்ணான்னு வச்சுக்க, அவளை பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மெனியை பிடிச்சு கொன்னுடுவேன். பணம் அதிகமா இருக்கிறதால உங்க லவ் முறிஞ்சு போச்சு. துட்டே இல்லாதால என் லவ் புட்டுக்குச்சு. அம்மா, நீ கூட லவ் பண்ணிருக்கல? அதெல்லாம் வேணாங்க. சும்மா சொல்லு. வெக்கத்தை விட்டு சொல்றாங்க. முத நான் அந்த பொண்ணை பார்த்தது அதுக்கப்புறம் தான் நீங்க மண்டியை உடச்சிங்களா? என்ன தம்பி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? தேவையில்லைங்க. வரம்மா. சரிப்பா. அப்பா, என் உயிரை காப்பாத்தின இவருக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும். உனக்கு என்ன உதவி செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுமா. நான் என்னத்த கேட்க போறேங்க? ஒரு ஹோட்டல் வீட்டுல வச்சு கொடுத்தீங்கன்னா. சும்மா இரு. வேணும், காதலுக்கு காசு பண்ண முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம்னு எப்படி எங்க அப்பாவுக்கு நான் புரிய வச்சனோ அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நீ புரிய வைக்கணும். நீங்க வேற, அவருக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரிய வைக்கணும். எப்படி இப்படியே போயா? அந்த ஊருக்குள்ள நீ எப்படி போற தெரியுமா?
வேணும்னாவோ கலர் கலரா வர்றான்னாங்களே காணுமே எங்க அவன் ஏன்னா வேணு கண்ணு உண்மையிலே நீங்க என் பையன் வேணுதானுங்களா? என்ன நான் வேணுதான் பணக்காரன் ஆயிட்டேன். பணக்காரன் ஆயிட்டேன்ற உனக்கு மட்டும் காரு கோட்டு வாங்கி வந்துட்டேன், நெய் நான் கொண்டு வாங்கி வரலையா? வந்து பார். ஜிம்பளக்கடி ஜிம்பா. ஏனா ஆ? இனிமே இதான் நம்ம வீடு. இது எம்எல்ஏ வீடாச்சுடா. அவரு எங்க? அவருக்கு எலெக்ஷன்ல டெபாசிட் போச்சு, நம்ம வீட்டுக்கு போயினுக்கிறாரு. கண்ணு இது நம்ம வீடா? ஆமா. தூக்கு தூக்கு தூக்கு. வந்த கையோட இப்படியா? அப்ப நான் போய் தகவல் சொல்லிட்டு வரட்டுமா? இன்னும் மூச்சு இருக்கு. அப்ப இன்னும் தொல்லக்குது. தூக்கின்னு வாங்க. என்ன தம்பி, என்ன விஷயம்? உங்க வேலை ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாராமே. அதுக்காக மேல இருந்து கீழே இறங்கிட்டுங்க. உங்க லெவலுக்கு நான் வர வேண்டாமா? எங்க லெவலுக்கு நீங்க வர்றது ரொம்ப கஷ்டம். வந்த வேலை முடிச்சுட்டு போறேன். இதாங்க பத்திரிக்கை. ஓஹோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, நானே வாயால சொல்றேன். என்ன சொல்லுங்க. எங்க வேலை என்ன, இந்த ஊர்ல 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்று கட்டுறாரு. ஏதோ நீங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வர சொன்னாரு. கரெக்டா 9 மணிக்கு குத்து விளக்கு ஏத்துறாங்க, நான் வரேன். ஏதாவது சாப்பிட்டு போறது? சாரி, எனக்கு டைம் இல்ல. வண்டியாடே. நான் கூட நினைச்சேன் இந்த பயல்க எங்க 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா குத்து விளக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா 10 நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல் இருக்கு. அட அது இல்லங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வச்சாங்களாம். விவரம் தெரியாத பேசாதையா, என்ன கேளு. ஐயப்பன் கோயில் மகர விளக்கே இதான். ஏய், அவர் வந்த உடனே என்னதான் தேடுவாரு? தள்ளி நில்லு.